கர்த்தர். அடுத்த வார்த்தை கடைசியாக ஒரு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஐ எம் ஸ்ட்ராங் இன் எவரி சர்க்கம்ஸ்டான்சஸ், எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நானே. அடுத்த வார்த்தை ஆல் ஃபுல்னஸ், எனக்குள்ளே எல்லா நிறைவையும் நான் வைத்திருக்கிறேன். அந்த சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குகிற ஒருவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இவர் யார் என்றால் வந்து போகிற நோக்கு அல்ல, சில நேரங்களிலே சந்தர்ப்பவாதிகள் அல்ல. இன்னைக்கு திருச்சபையிலே அன்பானவர்களே, பார்வையாளர்கள் அதிகம், பங்குதாரர்கள் குறைவு. நம்முடைய ஜபங்கள் எப்பொழுது அதிகமாகிறது? பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, கண்ணீர் வரும்போது கர்த்தரை நோக்கி. இல்லை அன்பானவர்களே, பாடுகள் மத்தியில் மட்டுமல்ல, உங்கள் இன்பத்தின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவரின் நிழலிலே தங்கி இருப்பேன், வந்து போவேன் அல்ல. இன்றைக்கு திருச்சபையிலே வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது மாதத்திற்கு ஒரு முறை நினைத்தால் வருவது, இல்லாவிட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் வருவது, சமயம் கிடைத்தால் வருவது, துன்பம் வந்தால் வருவது, அல்லாவிட்டால் கலக்க வந்தால் வருவது. இவன் அப்படி அல்ல, இவன் வந்து போகிற மனிதன் அல்ல, தங்கி இருக்கிற மனிதன். திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் நாட் when running there is a problem. பிரச்சனை இருக்கும்போது ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் நான் பார்க்கிறேன், பிரச்சனை வரும்போது பாஸ்டர் தேவை, பிரச்சனை இல்லாத போது ஆண்டவரும் தேவையில்லை, பாஸ்டரும் தேவையில்லை. இல்லை அன்பானவர்களே, இவன் யார் என்றால் தங்குகிற மனிதன். always dwelling in the house of God, always dwelling in the presence of God. தேவ சமூகத்திலே தங்கியிருக்கிற மனிதன். இந்த நாளிலே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தங்கியிருக்கிற அனுபவம் உண்டா? நீங்கள் வந்து போகிறவர்களா, தங்கி இருக்கிறவர்களா? 84ஆம் சங்கீதம், தேவனுடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதிப்பார்கள். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், பாடுகள் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, உன்னதமானவருடைய அடைக்கலம் உண்டு. அவர் யார் என்று சொன்னால் எல் ஷடாய், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை சந்திக்கிறவர், ஆல் சஃபிஷியன்ட், ஆல் கம்ஃபர்ட்ஸ், ஆல் ஃபுல்னஸ். அவர் அந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே பூரணத்தை தந்து, தேவைகளை தந்து. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது அன்பானவர்களே. அந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிற ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் தங்கியிருக்கிற மனிதன், தாபரிக்கிற மனிதன். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கை என்ன? தங்கி இருக்கிறவர்களா, அல்லாவிட்டால் வந்து போகிறவர்களா? இல்லை. நோவாவின் பேழையிலே காகம் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. அதற்கு நோவாவும் தேவை, உலகமும் தேவை, பேழையும் தேவை. மிதக்கிற அந்த